ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு குட்டி தேவதை 3 வருஷமாக சேர்த்த காசை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு குட்டி தேவதை 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த காசு. 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதை உண்டியலை உடச்சி காசு எடுத்து அவள் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாளோ அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எண்ணுறோம். இந்த உண்டியல் நிறைஞ்சதுனால நாங்கள் இப்போ உடைச்சோம். இது அவள் எப்படி சேர்த்ததுன்னா, ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மாமி பெரியம்மா பெரியப்பா எல்லோரும் கொடுக்குற காசு, அப்புறம் திருவிழா டைமில் கொடுக்குற காசு எல்லாத்தையும் அவள் அவளுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு மிச்சத்தை அவள் சேர்த்த காசு இது. அவளுக்கு அந்த சிறுக சிறுக சேமிக்கணுங்கிற தாட்ஸை சின்ன வயசுலேருந்தே பழகி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு உண்டியல் மட்டும் வாங்கி கேட்பாங்க. வாங்கி கொடுத்ததும் அவங்களோட காசை அவங்க சேர்த்து 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 இந்த அளவுக்கு காசு அவங்களுக்கு பெருகிருக்கு. அவங்க சேர்த்த காசு 20,000 சேர்த்தாங்க. இதை அவங்கக்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கம்மல் எடுத்து தாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதனால் 20,000த்துக்கு 2 கிராம் கம்மல் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் அவங்களும் ரொம்ப ஹாப்பி. கம்மல் எடுத்து கொடுத்ததில் எங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. நம்ம பொண்ணு 3 வருஷமாக சேர்த்ததில் 2 கிராமுக்கு கோல்டு எடுத்துட்டாங்கிறபோது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிக்கிற பழக்கத்தை பழகி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை பழகி கொடுங்க.